தமிழ்நாடு பட்ஜெட் பெரிய எதிர்பார்ப்போடு இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த சூழலில் செய்தியாளர் சங்கரன் நினைக்கிறார். சங்கரன், பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரையில் 40,000 கோடி ரூபாய் கடந்த முறை நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த முறை ஆசிரியர்கள் கோரிக்கைகள், அதை தாண்டி ஜாக்டோ ஜியோ அப்படி இப்படின்னு பலருமே கோரிக்கைகளை போராட்டங்களோட முன் வச்சாங்க. என்னென்ன வாய்ப்பு இருக்கிறது இந்த பட்ஜெட்ல? வணக்கம் கார்கே. இன்னும் சற்று நேரத்தில் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார். இந்த 2024-25 ஆண்டு பட்ஜெட்டில் என்ன இடம்பெறப் போகிறது, மக்களுக்கான சலுகை சார்ந்த அறிவிப்புகள் என்ன இடம்பெறப் போகிறது, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமா என்று பல வகையான எதிர்பார்ப்புகள் நிலவுகின்றன. நீங்கள் குறிப்பிட்டது போல அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் மிகுந்த எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக பழைய ஓய்வூதிய திட்டம் வேண்டும் என்ற ஒரு பிரதான கோரிக்கையை முன்வைத்து தொடர்ச்சியாக ஜாக்டோ ஜியோ அமைப்பு போராடி வருகிறது. அந்த அமைப்பில் 62 அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கங்கள் இருக்கின்றன. அந்த அமைப்பினர் ஏற்கனவே கடந்த 15ஆம் தேதி கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு முந்தைய நாள் தமிழக முதலமைச்சரை சந்தித்து பேசியதன் காரணமாக அந்த போராட்டத்தை தள்ளி வைத்திருந்தனர். என்றாலும் கூட கோரிக்கைகளை இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்குள் ஏதாவது நிறைவேற்ற வேண்டும், இல்லை என்றால் 26ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்துவது குறித்து பரிசீலிப்போம் என்ற ஒரு தகவலை ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் இன்றைய பட்ஜெட்டில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அறிவிப்பு வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இதற்காக அனைத்து அரசு ஊழியர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாம் தலைநகரில் தற்போது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்று 2 போராட்டங்கள், முக்கியமான போராட்டங்கள் பள்ளி கல்வித்துறை சார்ந்து நடைபெறுகின்றன. ஒன்று, சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கடந்த டிசம்பரில் தொடர்ச்சியாக 10 நாட்களாக சென்னை டிபிஐ வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் இடைநிலை ஆசிரியர் பதிவு மூப்பு இயக்கத்தினர் ஈடுபட்டனர். தீவிரமாக நடந்த இந்த போராட்டம் பிறகு அந்த அரசினுடைய வேண்டுகோளை ஏற்று தள்ளி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் அவர்கள் இன்று மாநிலம் முழுவதும் மறியல் போராட்டங்களை நடத்துகிறார்கள். சென்னையிலும் பள்ளி கல்வித்துறை வளாகத்தை முற்றுகையிட்டு அந்த அமைப்பினர் போராட்டம் நடத்த இருக்கின்றனர். இதற்காக அந்த டிபிஐ வளாகத்தில் ஏராளமான போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றுகின்ற 15 ஆசிரியர் சங்கங்கள் இணைந்த டிட்டோஜாக் என்ற அமைப்பு சென்னையில் இன்று உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகிறது. மிகப்பெரிய அளவில் ஒரு 1000க்கும் அதிகமானோர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்கின்றனர். அவர்களும் இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகின்றனர். அதே போன்று பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம், தொகுப்பூதியத்தில் பணிபுரியக்கூடிய பல்வேறு துறைகளில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் பணி நிரந்தரம், அரசு துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய 3 லட்சம் பணியிடங்களை நிரப்ப கோருவது என்று அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய கோரிக்கைகள் என்பது ஒரு நீண்ட பட்டியலாக இருக்கிறது. தமிழக அரசை பொறுத்தவரை நிதி நிலைமை சீரான பிறகு படிப்படியாக செய்து தருவோம் என்று அண்மையில் கூட நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு விரிவாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். ஆனாலும் கூட அந்த அறிக்கையை முழுவதுமாக நிராகரிப்பதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பு வெளிப்படையாக பகிரங்கமாக அறிக்கையை வெளியிட்டது. எனவே இன்று வெளியாகக்கூடிய அந்த பட்ஜெட்டிலோ அல்லது அடுத்து நடைபெறக்கூடிய ஒரு சில தினங்கள் நடைபெறக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரிலோ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எதிர்பார்க்கக்கூடிய கோரிக்கைகள் முக்கியமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் 26ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தகவல் தான் தற்போது ஜாக்டோ ஜியோ வட்டாரத்தில் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மேலும் நீங்கள் குறிப்பிட்டது போல பள்ளிக்கல்வித்துறைக்கான அந்த நிதி ஒதுக்கீடு என்பது 44,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கார்கே, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.